Hi guys, welcome to Cricket Nets. And India vs New Zealand ஃபர்ஸ்ட் ஓடி ஒரு வேற லெவல் க்ளோஸ் மேட்ச். அண்ட் செகண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ராஜ்கோட்ல விளையாட போறாங்க. அந்த பிச்சில் பாத்தீங்கன்னா சேஸ் பண்ணவங்க இது வரைக்கும் யாருமே ஜெயிச்சதே இல்லை ஓடிஐல. அண்ட் எப்படி போறாங்க, டாஸ் இஸ் த யூஸ் ஃபேக்டர் அந்த மேட்ச்ல பொறுத்த வரைக்குமே. அந்த எந்த மாதிரி பிளேயிங் விளையாட போறாங்க, ஐஸ் பதினு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கிஷோர், எந்த மாதிரி மேட்ச் போவோம், எப்படி போவாங்க அப்படின்றத சொல்லுங்க. சரி. இந்தியா வந்து ஆயுஷ் பதோனியை வந்து ஸ்குவாட்ல செலக்ட் பண்ணியிருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் பதிலாக ரிமைனிங் ஆஃப் த ஓடி சீரீஸ்க்கு. ஸோ அவர் கண்டிப்பாக உள்ள விளையாட மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதர் பிளேயர்ஸ் லைக் someone else will be playing inside the squad. ஸோ இந்தியா எப்படி லெவன்ஸ் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிச்சில் கண்டிப்பாக பேட்டிங் பிச்சாக தான் இருக்கும் ராஜ்கோட்டில். ஸோ தே வில் கோ வித் த சேம் டீம் வித் ஐ திங்க் நிதிஷ்குமார் ரெட்டி வில் பி கமிங் இன்சைட் த சைட். நிதிஷ்குமார் ரெட்டி ஆர் ரிஷப் பந்த் ரிஷப் பந்த் இன்ஜூர்ட்ல. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி ஐ திங்க் வில் பி கெட்டிங் எ சான்ஸ் டு பிளே இந்த ஓடிஐ யா டீம். ஓகே மற்றபடி எல்லாருமே ஓகே சேம், மற்ற லெவன்ஸ்லாம் சேம் தான். மற்ற 10 பேர் அதே தான் ஓகே இருக்கும். ஓகே. இப்போ வாஷிங்டன் சுந்தர் பாத்தீங்கன்னா ஐஸ் பதினி கொண்டு வந்திருக்காங்க. ஐஸ் பதினி பாத்தீங்கன்னா இப்போ இவங்க பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தருக்கே bowling கொடுக்க மாட்டானுங்க. இப்போ ஐஸ் பதினிக்கு போய் bowling கொடுப்பானுங்களா? எனக்கு ஏதோ டவுட் தான் இருக்குல்ல, ஐஸ் பதினிக்கே bowling கொடுப்பாங்க அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவல் விளையாட வைப்பாங்கன்றதே தெரியல. அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா நீங்க அக்ஷர் பட்டேல உள்ள கொண்டு வந்திருக்கலாம். மேபி Yes, என்னோட இது Akshar அக்ஷர் Patel பட்டேலே might be உள்ள. an option, but T20 World Cup is around the corner. So அதுக்காக அவரை ரெஸ்ட் பண்றதுக்கு மேபி அப்படின்னு ஆயுஷ் பாத்தீங்கன்னா பதோனி. அர்ஷித் ராணாலாம் பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே விளையாண்டுதான் இருக்கிறாரு. அவருக்கெல்லாம் ரெஸ்ட் தேவை இல்லையா? அப்படி எல்லாம் எனக்கு தெரியல. மேபி பாக்கலாம் என்ன பண்றாங்கன்னு. அந்த கார்த்தி சொல்லுங்க. அண்ட் நியூசிலாந்து பத்தி சொல்லுங்க, என்ன எப்படி போவாங்க, என்ன பண்ணுவாங்கன்றது. நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அவங்க பேட்டிங்ல எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டேங்குன்னு தெரிஞ்சு அந்த டாப் 7 அப்படிதான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சிருக்கு அந்த லிரிக்ஸை கொண்டு வரல. ஒரு நம்பர் 8ல மேபி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் அந்த ஸ்டாண்டர்ட் ஷூட் ஃபில் பண்ண ஒரு எக்ஸ்ட்ரா பொசிஷன் ஆதித்யா பாத்தீங்கன்னா போன மேட்ச் அசோக் பாத்தீங்கன்னா இவ்வளவு இம்ப்ரெசிவ் பண்ணல. மேபி அந்த லிரிக்ஸ் கொண்டு வந்துட்டு மேபி மிச்சல் ஒரு ஃபாஸ்ட் பாலர் வச்சு கொண்டு மேபி 1 or 2 சேஞ்சஸ் பண்ணுவாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல பாடுறதுக்கு எந்த சேஞ்சஸ் பண்ற மாதிரி அவங்க தெரியல. ஏன்னா ஒரு மேட்ச் அவங்க பார்க்க மாட்டேன். பவுலிங்ல தான் மேபி கழிச்சு ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்கன்னு பாப்பா. லெட்ஸ் அது இல்லாம அந்த ராஜ்கோட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ஸ்கோரிங் வேல்யூ எனக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் காட்டினா மேக்ஸிமம் ஒரு 330 340 வச்சாதான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பாங்க எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா டியூ ஒரு இதா இருக்கும். இனிஷியலை பார்க்கும்போது பாஸ் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்டிங் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 அந்த பவர் பிளேல ஒரு ஸ்பின்னர்ஸ் டியூல எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டிவ் நான் கேள்விப்பட்டேன். இந்த இதுல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் விராட் கொஞ்சம் அந்த டாப் ரன் கேட்டர்ல இருக்காங்க. இந்த ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ஸ்கோரிங் வேணும். ஒரு நல்ல மேட்ச் பார்க்கலாம் ஒரு பேட்டிங் பிச். பிச்சு பாத்தீங்கன்னா போக 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 கொஞ்சம் லைட்டா ஸ்லோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா மேட்ச்குள்ள வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் கிஷோர், இந்த மாதிரி பிளேயர் 11 போவாங்க சொல்லுங்க. சரி, அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. ஸோ ஐ திங்க் எய்தர் நிதிஷ்குமார் ரெட்டி வில் பி கெட்டிங் எ சான்ஸ். அது மற்ற 10 பேர் அதே 10 பேர் தான் போவாங்க. தே ஒன்ட் பி சேஞ்சிங் மச். யா இன்னிங் மேபி டீம் அப்படியே அர்ஷித் கொண்டு போக பார்ப்பாங்க. இது சொல்றேன் ஓகே. கேளுங்க. நிதிஷ்குமார் ரெட்டியை கொண்டு வர பார்ப்பாங்க. இஃப் தே வாண்ட் அன் எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் ஆல்சோ. ஸோ பியூர்லி எனக்கு பேட்டிங் தான் வேணும்னா மேபி த்ரூ ஜுரல் கேன் கம் இன். யா ஓகே, எனக்கு தெரிஞ்ச திருஜுரல் போவாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணாவே போவாங்களா, இல்ல அர்ஷித் ராணான்ற பாருங்க, ஹர்ஷ்தீப் சிங் உள்ள கொண்டு வருவாங்களா, இல்ல பிரசித் கிருஷ்ணாவே கண்டினியூ பண்ணுவாங்களா? It can be worth a try bringing in Arshdeep Singh for Prashit Rana. Sorry, Prashit Krishna. ஹர்ஷ்தீப் சிங். மாத்தி சொல்லிட்டேயா? யா 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 It can be worth a try for bringing in Arshdeep Singh for Prashit Krishna. But I think they won't be changing it. Nitish Kumar Reddy will be playing this ODI instead யா of Washington Sundar. யா இந்தியன் டீம்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கே எந்த பேட்டிங் ஆடுறது எப்ப எங்க ஆட போறாங்கன்றது அவங்களுக்கே கன்ஃபியூஷனா இருக்கும்போது நம்மளுக்கே கன்ஃபியூஷன் ஆகுதா பிளேயர்ஸ்ல? அந்த கார்த்தி, நீங்க வந்து நியூசிலாந்து பிளேயிங் 11 பத்தி சொல்லுங்க, எப்படி போவாங்கன்றது. ஆல்ரெடி சொன்ன ஓப்பனிங் வந்து வில்லங் அண்ட் சாரி தி என்டி நியூக்ளியஸ் அண்ட் கான்வே. நம்பர் 3 வில்லங், நம்பர் 4 பிச்சல், நம்பர் 5 ஏ, நம்பர் 6 பிலிப்ஸ், நம்பர் 7 பிரேஸ்வெல். அந்த நம்பர் 8ல மட்டும் மேபி அவங்க லினிக்ஸ் கொண்டு வரல எனக்கு பொறுத்த வரைக்கும். அண்ட் ஜாக் கிளாக்ஸ் மேபி ஜெமிஷன் போயிட்டு அந்த ஒரு 2 bowler மிச்சல் ரே ஆர் சம்வான் கிளார்க் அந்த 2 பேர்ல இறச்சி ஒருத்தர் ஆடலாம். மேபி ஒரு 2 கப்பல் ஆஃப் சேஞ்சஸ் வரும் பொறுத்த வரைக்கும். நியூசிலாந்து 1 or 2 சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது இல்லாம நீங்க சொன்னீங்க ஐஷ் பாத் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் 5ல அவங்க தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் பொறுத்த வரைக்கும். இதுக்கு ஏன்னா ஆல்ரெடி 3 ஸ்டீமர்ஸ் இருக்காங்க இந்தியால. ஸோ 4th ஸ்டீமர் இல்லாம எக்ஸ்ட்ரா அந்த ஐஷ் ஒரு லிட்டில் பிட் ஒரு கொஞ்சம் ஒரு 4-5 ஓவர்ஸ் போகிறதுக்காக
ஐஎஸ் பத்தியா கொண்டு வர வாய்ப்பு இருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்க்கலாம். எய்தர் நிதிஷ் ரெட்டி ஆர் ஐஎஸ் பத்தி 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க பியூர் பேட்ஸ்மேன் போக மாட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும். 6 bowling வேணும்னு ஒரு அந்த மாதிரி இதான் கொண்டு நிதிஷ் வருவாங்க. ரெட்டி. நிதிஷ் கேன் பவுல் மீடியம் பேஸ் ரைட். நாங்க பியூர் பேட்ஸ்மேன் போற மாதிரி யாருமே சொல்லல. அண்ட் இப்போ நிதிஷ் ரெட்டி வந்தாலுமே சரி, ஆயுஷ் பத்தியும் வந்தாலுமே சரி, அவங்க கிட்ட இருந்து அவங்க bowling எடுப்பாங்களா வாங்குவாங்களான்றது தெரியாது. ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த மாதிரி bowlers ஆல்ரவுண்டர்ஸ் கிட்ட இருந்து bowling வாங்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தர் அவங்க வந்து அதிகமா யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல நல்லா. ஐ திங்க் அவங்களுக்கு bowling நல்லா கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஓகே, மேட்ச் எப்படி ரிசல்ட் என்ன மாதிரி போவோம், யார் ஜெயிப்பாங்க கிஷோர்? I say India. No questions asked. India will win it. And if India bat first, we can expect some bigger scores from. ஓகே தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. அண்ட் இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா யார் ஐஎஸ் 10 அடிப்பாங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐஸ் பத்தி ரிப்ளேஸ்மெண்ட் பத்தி என்ன நினைக்கிறேன் அதை பத்தி சொல்லுங்க. அண்ட் see you in next video. Thank you guys, thank you for watching the video. Thank you.